Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே நாளைக்குள் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என சொல்லப்படுகிறது. தொகுதி உடன்பாடு இதுவரை எட்டப்படாத நிலையில் நாளைக்குள் இரு கட்சிகளும் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்படும், கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுகவும் காங்கிரசும் புதுச்சேரியில் தலா 14 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் தொகுதி உடன்பாடு முடிந்த நிலையில் புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இதுவரை தொகுதி உடன்பாடு எட்டப்படாமல் இழுபறி நீடிக்கும் நிலையில் நாளைக்குள் தொகுதி உடன்பாடு எட்டப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே நாளைக்குள் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெச்சுவேல் இணைந்திருக்கிறார். பாலவெச்சுவேல், என்ன தாமதம்? ஏன் கூட்டணி தொகுதி உடன்பாடு கையெழுத்தாவதில் தாமதம் ஏற்பட்டது? பாலா, புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே இன்று அல்லது நாளைக்குள் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. 14 தொகுதிகள் திமுகவும் 14 தொகுதிகள் காங்கிரசும் போட்டியிட 2 தலைமைகளும் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் ஒரு சில தொகுதிகளுக்காக தாமதம் ஆனதாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நேற்று உறுதியான நிலையில இந்தியா கூட்டணியோ இன்னமும் தொகுதி பங்கீடு செய்யாமல் இருக்கிறது. கூட்டணிக்கு தலைமை, ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட நிபந்தனைகள் இருபுறமும் சமரசமாக்கப்பட்டிருக்கிற நிலையில தற்போது 2 கட்சிகளும் 14 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் எந்தெந்த தொகுதிகள் என்கின்ற உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அதன் காரணமாகவே தாமதமாவதாக கூறப்பட்டிருக்கிறது. திமுக தலைமை மற்றும் காங்கிரஸ் தலைமை நேரடியாக நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு புதுச்சேரியில் நாளைக்குள் தொகுதி உடன்படிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தலா 1 இடங்கள் ஒதுக்கப்பட உள்ளதாகவும், கூட்டணியில் முக்கிய பிரமுகஸ்தர், முக்கியமாக பாஜகவை சேர்ந்த பிரமுகஸ்தர் நிற்கக்கூடிய ஒரு தொகுதியை திமுகவிடம் இருந்து காங்கிரஸ் கேட்பதாகவும், அதற்கு திமுக தாங்கள் தான் போட்டியிடுவோம் என கூறுவதால் ஒப்பந்தம் தாமதமாக இருப்பதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பேச்சுவார்த்தை முழுமையாக முடிவு பெற்று நாளைக்குள் சென்னையில் புதுச்சேரி மாநில இந்தியா கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிவிக்கப்படுகிறது. நேற்று இரவு புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், காங்கிரஸ் தான் தலைமை ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில அண்ணா அறிவாலயத்திற்கு இன்று புதுச்சேரி மாநில திமுகவினர் நேரில் சென்று ஆலோசனை நடத்த உள்ளனர். ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் திமுகவினுடைய மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் தலைமையிடம் பேச உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே நாளைக்குள் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலவெச்சுவேல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.